ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான பாய் வீட்டு சிக்கன் போண்டா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அரை கப் கடலை மாவு, அப்புறமா அரை கப் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சீக்ரெட் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு மிளகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன சைஸ் பட்டை போட்டுக்கோங்க. லவங்கம் 2 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா 3 போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கை கொத்தமல்லி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மசாலா போட்டு வச்சோம் இல்லையா, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவில் நல்லா சேர்கிற மாதிரி. அதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இதில், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா பஜ்ஜி மாவு போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ போட்டோம் இல்லையா, அந்த மசாலா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சிக்கன் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போதும், அதுவே காரம் அதிகம்தான். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போதும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கனில் இந்த மசாலா சேரணும். இப்போ பாருங்கள், இப்போது அரைச்சி எடுத்தோம் இல்லையா, நல்லா பேஸ்ட் மாதிரி க்ரீன் மசாலா, அது போட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ். பாருங்கள், அந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா மசாலா சேரணும். ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அந்த பஜ்ஜி மாவு கலந்து வச்சோம் இல்லையா, அதுலேயும் 1 ஸ்பூன் அந்த க்ரீன் மசாலா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரெண்டும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும். மசாலா அப்போ தான் நல்லா கலக்கும். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அந்த சிக்கன் எடுத்து அந்த மாவில் டிப் பண்ணி போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பாய் வீட்டு சிக்கன் போண்டா. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டிஷ். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லா சிக்கனும் போட்டுடலாம். இப்போ நல்லா ப்ரௌனிஷ் ஆனதும் திருப்பி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ அந்த சைடும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி விட்டுருங்க. வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ். எங்கள் வீட்டில் குட்டீஸ் தான் இது விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ பாருங்க, எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா போண்டாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. ரொம்பவே ஈஸியான சிம்பிளான டிஷ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வேணும்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த மசாலா போட்டோம் இல்லையா, இதுலேயும் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்டியாக இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.